Hi everyone, this is Muruga MP. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதாவது 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல புக் பேக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும் மூணாவது ப்ராப்ளம்ல இருக்கும். இந்த ப்ராப்ளம் அப்படி என்னதான் கேக்குறாங்க நல்ல சிம்பிளா பாருங்க. assuming VCE saturation which is equal to 0.2 volt. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பீட்டா நமக்கு 50 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. Find the minimum base current IB required to drive transistor given in the figure to saturation. அதாவது எனக்கு என்ன சொல்றாங்கன்னா இதுல சப்ளை பாருங்களேன் VCC 3 வோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. இதுல இருக்கிற RC பாத்தீங்கன்னா 1 கிலோ ஓம்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க IB என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. IB என்ன அப்படின்னு நமக்கு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த IB இதுதான். இப்போ இது எவ்வளவு இருக்க முடியும் அப்படின்றது. இப்போ IB அப்படின்னு சொல்லும்போது நமக்கு we have a beautiful relation. IB is nothing but IC upon beta. இந்த பீட்டா உடைய வேல்யூ நமக்கு தெரியும், கேள்வியில அழகா கொடுத்திருக்காங்க. But we don't know what is IC. IC நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நம்ம அந்த டிரான்சிஸ்டர் as ஆம்பிளிஃபையர்ல அப்படியே பேஜை புரட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லும் அப்படின்னா என்னுடைய VCC அப்படின்றது ICRC பிளஸ் VCE சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லும். இந்த ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு VCC அப்படின்றது 3 வோல்ட் கேள்வியில இருக்கு. IC தெரியாது. RC பாருங்க 1 கிலோ அப்படின்னா 10⁻3. VCE saturation நமக்கு கேள்வியில கொடுத்திருக்காங்க 0.2. அப்ப எனக்கு IC மட்டும் வேணும். அப்ப என்ன பண்ண இந்த VCE இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா அது என்ன சொல்லியிருக்காங்க 0.2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 minus 0.2 equal to ICRC. இது என்ன வரும் 2.8. கரெக்டா? 3ல 0.2 போயிடுச்சுன்னா 2.8 தானே. 2.8 which is equal to IC. RC என்ன சொல்லிட்டேன் 10⁻+3. அது இப்படி வந்துச்சுன்னா டிவிஷன்ல வரும், டிவிஷன்ல இருக்கும். அது மேல போயிடுச்சுன்னா 10⁻−3 முடிஞ்சு போச்சு. ஆம்பியர், இது ஆம்பியர். ICE நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். அப்ப என்ன சொல்றாங்க 2.8 into 10⁻−3 divided by எனக்கு பீட்டா என்ன சொல்றாங்க 50. நான் என்ன பண்ண போறேன் ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன் மட்டும் நான் ட்ரை பண்றேன். எனக்கு என்ன இருக்கு IC is nothing but IB இல்ல ரைட். இது IB அப்படின்றது IB அப்படின்றது IC upon beta. IC என்ன சொன்ன 2.8 into 10⁻−3 upon 50. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, இப்போ நான் என்ன பண்ண மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 மட்டும் பண்றேன். இப்போ இது எப்படி மட்டும் மாறுது பாருங்க 28 இன்டூ இந்த 10 இதோட போயிடுச்சுன்னா 28 மாறிடுச்சு. இங்க 10⁻2 இருக்கு. அப்போ அதோட கேன்சல் பண்ணா -1 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. டிவைடட் பை 5 10⁻−1 இப்படிதான் இருக்கு. இப்போ நான் இதை மட்டும் கேன்சல் பண்ண போறேன். அப்போ கேன்சல் பண்ணி பாருங்களேன். ஸோ வாட் யூ வில் கெட் த டேர்ம் ரைட். அப்போ 5 இது கேன்சல் பண்ண 5 5s are 25ன்னு வரும். அப்போ கேரி ஒரு 3 இருக்கும். ஒரு பாயிண்ட்டை வச்சா 6 30 5.6 10⁻−1 ஆர் யூ கேன் ஆல்சோ சே 0.56 ஆம்பியர். ரைட்டா? ஸோ இவ்வளவுதான். இதுல எதனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்லை, எல்லாமே டைரக்டா சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான் யூ ஆர் கோயிங் டு டூ. எதாவது இருக்கா? அவ்வளவுதான். யா. ஸோ 0.56 ஆம்பியர் இதுதான் உங்களுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய வேல்யூ. பொறுமையா பாருங்க. டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.